Vivaha, the Chennai Silks. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் காரைக்குடி வேட்பாளருமான சீமான் தற்போது தனது வாக்கினை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் காலையிலேயே வந்து தங்களது வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். நடிகர் அஜித் ஏற்கனவே வாக்கு செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். காரைக்குடி வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான சீமான் தற்போது தனது வாக்கினை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்களும் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் கள விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுவாக காலையிலேயே மக்கள் வர தொடங்கி விடுவார்கள். ஆர்வமாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வந்து விடுவார்கள். ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? என்னென்ன ஆவணங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது வாக்குச்சாவடி மையங்கள்ல? தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அந்த ஆவணங்களை அறிவித்திருக்கிறது. இந்த பூத் ஸ்லிப், அதே போல வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை என எது இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ்போர்ட் உள்ள விஷயங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தில் 5,73,00,000 வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்துவதற்கான கால தொடங்கி இருக்கிறது. மாலை வரை செலுத்தலாம். இன்றைக்கு அதிகமாக வெயில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் கூட காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், வலசவாக்கம் பகுதியில் சீமான் வாக்களித்திருக்கிறார். அதே போல வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவான்மியூர் பகுதியில் நடிகர் அஜித் வாக்கு செலுத்தியிருக்கிறார். அதே போல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நெற்குன்றத்தில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் குடியிருப்பு ஆயிசாவில் காலையில் 7 மணிக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறார். இதே போன்று அனைவரும் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முதலமைச்சர் வாக்கு செலுத்தக்கூடிய SIT கல்லூரியில் இருக்கும். இங்கே முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரெல்லாம் வாக்கு செலுத்த இருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசையில் தங்களுடைய அந்த பூத் ஸ்லிப் எடுத்துட்டு வந்து காத்திருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஒரு டிஃபரெண்டான ஒரு தேர்தலாக இருக்கிறது இந்த தேர்தல். என்னன்னு சொன்னால், இந்த SIRக்கு பிறகு வாக்காளர்கள் குறைந்திருக்கிறார்கள். 6,20,00,000 மேற்பட்ட இருந்த வாக்காளர்கள் தற்போது 5,73,00,000, அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்ட பிறகு நடத்தக்கூடிய ஒரு பெரிய தேர்தலாக இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு எந்த இடத்திலும் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்க போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழக தலைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் வாக்கு செலுத்த இருக்கின்றார். ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், குறிப்பாக இந்த முறை 75,000 வாக்குச்சாவடிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் 75,000 வாக்குச்சாவடிகள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கென்று 350 வாக்குச்சாவடிகள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதன்முறையாக இந்த தேர்தலில் வண்ண புகைப்படத்துடன் அந்த வேட்பாளர்களுடைய படம், என்னென்று சொன்னால் வயதானவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லா படமும் இருந்தாக்க அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த முறை அனைத்து வேட்பாளர்களுடைய படமும் கலர் போட்டோவாக இடம்பெற்றிருக்கிறது. செல்போன் வைப்பு இருக்க இடம். அதே போல இந்த முறை செல்ஃபி எடுக்கக்கூடாது, இது போன்ற வாக்குச்சாவடிக்குள் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது என்பன போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாலை வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும். அதே போல இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றவுடன் EVM மிஷின்களும் தயார் நிலையில் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 61 இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம், அதே போல ஸ்டெலம் உள்ளிட்ட கல்லூரிகள் இருக்கின்றன. ராணிமேரி கல்லூரி உள்ளிட்ட இடங்கள்ல இந்த ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து இந்த வாக்கு எந்திரங்கள் எல்லாம் பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டு அங்கே வைக்கப்பட இருக்கின்றது. ரமேஷ், 75,000 வாக்குச்சாவடிகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுல தமிழ்நாடு முழுவதும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் அப்படின்னு அறியப்படுபவை எவ்வளவு வாக்குச்சாவடிகள்? அதனை தாண்டி அடுத்த கேள்வி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூத்துக்குள்ள, வாக்குச்சாவடிக்குள்ள இவையெல்லாம் அனுமதிக்கப்படும், இவையெல்லாம் அனுமதிக்கப்படாது அப்படின்ற அந்த நடைமுறை இருக்கிறது. இப்போ 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறதுனால அது குறித்தும் சொன்னால் மக்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் வரக்கூடியவர்கள் பூத் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் அவர்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்திருப்பார்கள். அதை எடுத்து வந்தால் போதும், அது இருந்தாலே மொத்த ஆவணங்களும் தேவைப்படாது என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த
வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை பதட்டமான வாக்குச்சாவடிகள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிகவும் குறைவாக தான் தமிழகத்தில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறது. 1000க்கும் அதிகமாக தான் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குப்பதிவின் போது எடுக்க வேண்டிய ஆவணங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு இந்த 12 வகையான ஆவணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆதார் அடையாள அட்டை, அதே போல எபிக் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை, அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கக்கூடிய குடும்ப அட்டை, அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள், அவருடைய அரசு ஐடி கார்டு, குறிப்பாக அவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டு உள்ளிட்ட விஷயங்களை அவர்கள் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் 4023 தகுதியுள்ள வேட்பாளர்கள் களத்தில் காண்கிறார்கள். இந்த முறை வாக்குப்பதிவு என்பது 90% அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து பொது 137 பேர் பொது பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள், 40 பேர் போலீஸ் பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள், 150 பேர் செலவின பார்வையாளர்கள் இன்கம் டாக்ஸ் இருந்து வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 295 கம்பெனி துணை ராணுவத்தினரும் 1.2 லட்சம் தமிழக காவலர்களும் தேர்தல் பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த முக்கியமான ஒரு தேர்தலில் பிரச்சாரம் நேற்று முன்தினம் ஓய்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 200 மீட்டருக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் தங்களுடைய அந்த வாக்கு, குறிப்பாக வரக்கூடியவர்களுக்கு அந்த ஸ்லிப்புகளை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்க குறிப்பாக இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வெயில் இருக்கும் என்பதால் ஜாமினா பஞ்சல்கள் போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடிநீர் வசதி அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும், அதே போல மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான ரேம்ப் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மொபைல் போனை குறிப்பாக பூத் ஏஜென்ட் முதற்கொண்டு உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டு அவர்களாம் வெளியில் வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சில பேர் ஆன்லைன்ல தற்போதே செல்ஃபி எடுக்க வேண்டும், உள்ளே இவிஎம் மிஷின் போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சில பேர் திட்டமிட்டிருக்கார்கள். அதை எடுக்கவும் கூடாது. எடுத்து சமூக தளத்தில் பரப்பினால் அவர்கள் மீது கடும் தண்டனை 2 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுரை கொடுத்திருக்கின்றது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நீங்க தொடர்ந்து இணைந்தே இருங்கள். முதலில் நடிகர் அஜித் காலையிலேயே வாக்களித்திருந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், காரைக்குடி வேட்பாளர் சீமான், முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆகியோர் வாக்கு செலுத்தியதை பார்த்தோம். தற்போது சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். கடைசி வலிமைங்கிறது கருவிங்கிறதும் வாக்குதான் ஜனநாயக நாட்டில். அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு 75 விழுக்காடு, 80 விழுக்காடு, 100 விழுக்காட்டு வாக்காளர்கள் இவ்வளவுதான் பதிவாகுது அப்படின்னா அப்போ வாக்கு செலுத்தாதவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வருது. தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக இந்த அமைப்பு மீது நம்பிக்கை இல்லையா? இந்த கேள்வி வருது. அதனால தேர்தல் ஆணையம் சொல்றது 100 விழுக்காடு நம்ம வாக்கை செலுத்தணும். அதுல அது நான் என்ன நினைக்கிறேன்னா, குண்டு வைக்கிறது, கொலை செய்யறது, வருமான வரி கட்டாம வைக்கிறது, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்து அது கணக்கில் காட்டாம மறைக்கிறது, இதெல்லாம் தான் குற்றம், இதெல்லாம் தான் தேச துரோகம் அப்படிங்கிறது இல்ல. வாக்கு செலுத்தாம இருக்கிறதும் ஒருவித தேச துரோக குற்றம் தான், ஜனநாயக துரோகம் தான். அதை என் மக்கள் என் சொந்தங்கள் செய்யக்கூடாது. அது நிறைய பேர் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நாம ஒரு வாக்கு செலுத்தி என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு. அப்படி இல்லை, ஒவ்வொரு வாக்குலையும் தான் மாற்றம் வரும். அதனால என்னிலிருந்து தான் மாற்றம், உங்களிலிருந்து தான் மாற்றம். நம்ம எல்லாரும் வாக்கு செலுத்தணும். அது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும். அதை தவறாம செய்யுங்கன்னு நான் அன்பா வேண்டுறேன். அதுதான் அது முதன்மையானது. கிளாம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய கிரௌடு, பஸ் வசதி இல்ல, வெளியூர் போய் வாக்கு செலுத்த முடியலன்னு அதிகாலையில இருந்தே ஒரு பிரச்சனை. இப்போ வரைக்கும் அது சரி செய்ய முடியல. அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாக கேடும் சீர்கேடும் தான். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தேவைக்கு உருவாக்குறதையும். சென்னை விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் நமக்கு 1800 ஏக்கர் 2000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கு, போதுமானது. அதிலே பறக்க நமக்கு விண்ணூர்தி இல்ல. ஆனால் 5000 ஏக்கர்ல கட்ட போறேங்கிறது. கோயம்பேடுல இருந்த பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்குன்னு யாரும் வீதியில நிக்கல, போதுமான அளவுக்கு இருந்தது. அது ஒரு நகரத்துல உள்ள இருந்தது. இங்க இருந்து வெகு தூரம் போகணும் இந்த கிளாம்பாக்கம், அது ரொம்ப சிரமம். இப்ப எங்க ஊர் ஏலையாங்குடி பரம்பூர்ல இருந்து சிவகங்கையில இருந்து வரேன்னு ஒரு 500 ரூபா பேருந்து கட்டணம் வச்சுக்கிறேன். அங்கிருந்து இங்கே வர ஒரு 500 ரூபா கட்டணம். இது கொடுமை. இது
தேவையில்லை. பேராசை ஒவ்வொன்றுமே நமக்கு இருக்கிற துறைமுகத்திலேயே வேலை நடக்கல. ஆனா நான் 6116 ஏக்கர்ல இது நான் துறைமுகம் கட்ட போறேன். இதெல்லாம் தேவையில்லாதது. கிளம்பாக்கம் வசதிக்காக இல்லை, மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சு. இது மாதிரி நம்ம சென்னையில மட்டும் நினைக்காதீங்க, ஒவ்வொரு ஊர்லயும் நாமக்கல்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த பேருந்து நிலையத்தை நகரத்துக்குள்ள இருந்து ஊருக்குள்ள இருந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றிய பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். நமது கடைசி ஜனநாயக உரிமை வாக்கு செலுத்துவது. அதனை செய்யாமல் இருப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று அனைவரும் வாக்கு செலுத்துங்கள் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.